ஜென்ஸி வந்துட்டு ஒரு இன்னைக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அவுட் பெஸ்ட் ஆகுறாங்க, மற்ற இடத்துல நாம் வந்து பார்க்குறோம் இல்லையா. ஸோ இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு கோபம் இருக்குது. ஆனால் அந்த 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 கோபத்தை வந்து ஒரு எப்படி வந்து ஒரு ஒருங்கிணைத்து ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து ஒரு சிவில் சொசைட்டியாக ஒரு சிவில் ஆர்கனைசேஷனாக நமக்கான ரைட் பேசிஸ்டாக அது எப்படி நாம் செயல்படுத்துறது, நமக்கான ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட்டை வந்து எப்படி நாம் வந்து அது உரிமை கோர்றது அப்படின்னு அந்த ஒரு நகர்வுக்கான ஒரு வழிவகை இருக்குங்களா, அதுதான் கொஞ்சம் லேக் ஆகுதோ அப்படிங்கிற யோசனை தான் எனக்கு. ஸோ திருப்பி திருப்பி நான் யோசிக்கிறதுங்கிறது அந்த ஒரு இடத்துல இருந்தேன். ஸோ அது நிகழும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எதிர்காலத்தில் வந்து பார்க்கலாம். நிச்சயமாக அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னென்னா இது சார்ந்து இருக்கிறக்கும் நிறைய கலைப்படைப்புகளாக இருக்கட்டும், எழுத்து அது இன்னொரு பக்கத்தில் நடந்துகிட்டு தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு பேசிஸ் தான் எனக்கு அகாடமிக்கல் ஒர்க்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற அதே நேரத்தில் ஆர்ட் ஃபார்ம் மற்ற எல்லாம் நடந்திருக்கு நினைக்கிறேன். சமீபத்தில் வந்து பைசன் படமாக இருக்கட்டும். பைசன் படம் பார்த்துட்டிங்களா? பார்க்கல, வெற்றி பார்த்துடுறேன் சீக்கிரம். இல்லை அது மாதிரி இந்த மாதிரி படம்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், உண்மையிலே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலில் பேசக்கூடிய ஒரு படம். அது மாதிரி செல்வராஜனுடைய ஒவ்வொரு இதுலையும் இருக்கீங்களா, அந்த இதுலேருந்து இருக்கக்கூடிய பேசக்கூடியவங்க. அந்த படத்தை தாண்டி என்னென்னா அந்த படத்தை சுற்றி இருக்கக்கூடிய விவாதங்கள் இருக்குங்களா, அந்த அந்த டிஸ்கஷன்ஸ் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியமான நினைக்கிறேன். ஒரு கலைப்படைப்பு அது அதனுடைய விவாதங்கள் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ வந்து பயங்கர நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்துட்டு வருது மக்கள்கிட்ட வந்து. ஈவன் வந்துட்டு டூடு படமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேசியிருக்கக்கூடிய மைனூட்டான ஒரு அரசியலுமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான இருக்கும். அதுலேயுமே வந்து டூடு பார்த்துட்டேன். இப்போ தீபாவளி படங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டேன் பாருங்கள். தீபாவளி உண்மையில செலிப்ரேட் பண்ணது நான் தான். ஆமாம், டூடுமே வந்து என்னென்னா இது ஹானர் கில்லிங்க்கு வந்து அகென்ஸ்டான ஒரு படம் தான். அதை வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்சி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த திரை வடிவத்தில் வந்து கொடுத்துருக்காங்க வந்துட்டு. ஸோ அதில் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா உங்களுக்கு என்ன பண்ணி படம் பார்த்து உங்களுக்கு மாறுபட்டு கற்றுக்கல அது கட்டாயம் இருக்கும். அது இருக்கலாம், இருக்கும் அப்படி சிலது இருக்குது. ஆனால் அதை எல்லாமே தாண்டி வந்து அந்த படம் பேசுகிற விஷயம் என்னென்னா, அதாவது வேறு கேஸ்ட்டு சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டா நிச்சயமாக அப்பா கொன்னுடுவார் அப்படிங்கிறதுக்காக அப்பாட்டிருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்து முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ இதுதான் ஸ்டோரி பேசிக்காக. ஸோ அதனால் இந்த இது இடையில அது வந்து வந்துட்டுருக்கு. ஸ்பாய்லர் அலர்ட் போட்டுரு. படம் வந்து ஒரு வாரம் ஆச்சு, இனிமேல் என்ன ஸ்பாய்லர்